Taste the Daily. அண்மை செய்தி. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் கனமழை காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கண்டறிந்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் ஆகாஷ். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல மழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க ஸ்டாலினுடைய விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடந்த ஒரு வார காலமாக டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் பெருமளவு மழைநீரில் மூழ்கியுள்ளன. மேலும் கரும்பு, வாழை, வெற்றிலை போன்ற இதர பயிர்களும் மழை நீரில் மூழ்கியுள்ளன. கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் ஓடக்கூடிய ஆறுகள், வாய்க்கால்கள் மற்றும் சிற்றாறுகளில் தண்ணீர் அதிக அளவில் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ஒவ்வொரு வயல்வெளியும் ஏரி போலவும் கடல் போலவும் காட்சி அளிப்பதே வேதனைக்குரிய விஷயமாகும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விடியா திமுக ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் அரசு பருவமழை ஆரம்பிக்கும் முன்பே வாய்க்கால்கள் மற்றும் வரத்து கால்வாய்களில் தூர் வாராததே இந்த நிலைக்கு காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். பருவமழை ஆரம்பிக்கும் முன்பே வாய்க்கால்களை தூர்வார நான் பலமுறை வலியுறுத்தியும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை. ஆகாய தாமரை உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை முறையாக தூர் வாருவதற்கான நடவடிக்கைகளில் விடியா திமுக அரசுடைய அதிகாரிகள் எடுக்காததால் மழைநீர் செல்ல வழியின்றி வயல்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இதனால் ஒரு சில நாட்களே பெய்த மழையும் தண்ணீர் வடியாமல் வயல்களில் தேங்கி உள்ளன என்றும் கடலூர் மாவட்டம் பரவனாற்றை தூர்வாரி தடுப்பு சுவர் அமைக்காததால் மீண்டும் மீண்டும் வெள்ள நீர் வயலில் நுழைந்து விவசாயம் பாதிப்படைகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திருநெல்லூரில் உள்ள வேதபுரி வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு வயல்வெளிகளில் மழைநீர் புகுந்ததால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன என்றும் கடலூர் மாவட்டம் விழுப்பூர் அருகே அடரி கிராமத்தில் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை வரவு செலவு செய்து பயிரிடப்பட்ட மக்காச்சோள பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. மேலும் சேத்தியாத்தோப்பு பகுதியில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. கட்டுக்கோட்டை பகுதியில் பெய்த மழையின் காரணமாக மகாராஜா சமுத்திரம் நசுவினி ஆற்றில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது. தூத்துக்குடி கோரப்பள்ளம் குளத்திலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் குளத்தினுடைய கரைப்பகுதியில் அமைந்துள்ள வீரநாயக்கன் தட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழைகள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். தேனி மாவட்டத்தில் பல இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் கரும்பு தோட்டங்கள் சேதமாகி விவசாயிகளுக்கு பெருநஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் திருச்செந்தூர் அருகில் இருக்கக்கூடிய ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த அறுவடைக்கு தயாராக இருந்த வெற்றிலை அழுகும் நிலை ஏற்பட்டது. திருச்செந்தூர் பகுதியில் தொடர் மழையால் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. பாடுபட்டு விளைவித்த நெல் பயிர்கள் வெள்ளத்தால் சேதமடைந்து பார்த்து வளர்த்த வேளாண் குடிமக்களுடைய மிகுந்த வேதனையையும் மன வருத்தத்தையும் அடையும் அளவிற்கு இந்த நஷ்டம் ஏற்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் முன்கூட்டியே வானிலை நிலவரம் மற்றும் மழை பொழிவு குறித்து அறிவித்த பின்பம் வயல்வெளிகளில் தேங்கக்கூடிய நீரை மடைமாற்றி வெளியே அனுப்ப எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விடியா திமுக அரசுடைய வேளாண்மை துறை எடுக்காததற்கு கடும் கண்டனத்திற்குரியதாகும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் சுமார் 3 லட்சம் ஏக்கருக்கு மேல் மழை நீர் சூழ்ந்து நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இந்த நெற்பயிர்களுக்கான காப்பீடு முறையாக செய்யப்பட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் அது பற்றி தெரியவில்லை என்றும், அதே போன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் வெற்றிலை காப்பீடு செய்யப்பட்டதா என்று தெரியவில்லை. காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகளுக்குரிய நஷ்ட ஈட்டை காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து பெற்று தர விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரால் மூழ்கி பாதிப்படைந்துள்ளது.
அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று தண்ணீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 25,000 நிவாரணமாக பாதிப்படைந்துள்ள இதர பயிர்களுக்கு உரிய நிவாரணத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.